ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏப்ரல் 17ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில இருக்கிற எல்லா ஸ்கூலுக்கும் கோடை விடுமுறை ஸ்டார்ட் ஆக போகுது. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். லீவ் விட்டாச்சுன்ட்டு பசங்க ஜாலியா இருந்தாலும், பேரண்ட்ஸுக்கு தான் இனிமேல் பெரிய டாஸ்க் காத்துட்ருக்கு. இந்த வருஷம் வெயில் வேற பார்த்தீங்கன்னா கொளுத்தி எடுக்குது. இதையெல்லாம் மனசில் வச்சு பள்ளி கல்வித்துறை பார்த்தீங்கன்னா, இப்போ பேரண்ட்ஸ்க்காகவே மிக முக்கியமான சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க. உங்கள் வீட்டில் ஸ்கூல் படிக்கிற பசங்க இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். பள்ளி கல்வித்துறை வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். பொதுவாக சம்மர் ஹாலிடேஸ் வந்தாலே பசங்க நாள் முழுக்க பார்த்தீங்கன்னா வெயிலில் சுற்றுறது, இல்லைனா 24 ஹவர்ஸும் மொபைல் ஃபோன், டிவின்னு முடங்கி போகிறது தான் நடக்குது. இதனால் அவங்களோட உடலும் மனசும் பாதிக்கப்படுறதோடு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீர்நிலையங்களை குளிக்க போய் விபத்துக்களும் நடக்குது. இதை தடுப்பதற்காகவும் இந்த கோடை விடுமுறையை பசங்க எப்படி பாதுகாப்பாகவும் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாகவும் கழிக்கணுன்ட்டு நம்ம பள்ளி கல்வித்துறை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கையில் சொல்லிக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்னட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் பாதுகாப்பு, சேஃப்டி. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பசங்களை நிறைய தண்ணி குடிக்க வைக்கணுமா. வெளியே போகும்போது கண்டிப்பாக கேப் போட்டுட்டு தான் போகணும் சொல்கிறாங்க. குறிப்பாக காலை 10 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் உச்சக்கட்ட வெயில் இருக்கும். அந்த நேரத்தில் பசங்களை வெளியே விளையாட அனுப்பவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீச்சல் தெரியாமல் ஆறு, குளம், ஏரி, கடல் எந்த நீர் நிலையங்களுக்கும் பசங்களை குளிக்க பேரண்ட்ஸ் அனுமதிக்கவே கூடாதுன்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மனநலம் காத்தல், மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். லீவ் நாட்களில் பசங்க தனிமையாக ஃபீல் பண்ணாமல் இருக்க அவங்கள நண்பர்கள் குடும்பத்தோடு சேர்ந்து விளையாட வைங்க சொல்கிறாங்க. பாட்டு கேட்குறது, ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுன்ட்டு அவங்கள என்கேஜாக வச்சுக்க சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமாக டிவி, மொபைல் ஃபோனில் அவங்கள அதிக நேரம் செலவிடுவதை கண்டிப்பாக தவிர்க்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆரோக்கியமான உணவு ரொம்ப முக்கியம். ஹெல்த்தி ஃபுட்டு, பசங்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி சத்தான பாரம்பரிய உணவுகள்லாம் செஞ்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த சம்மர் வெயிலில் சமாளிக்கிற மாதிரி நீர் சத்து நிறைந்த பழங்கள், காய்கறிகள்லாம் அதிகமாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கல்வி இணை செயல்பாடுகள், அதாவது கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லுவாங்க. வீட்டின் பக்கத்தில் இருக்கிற பப்ளிக் லைப்ரரிக்கு பசங்களை கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. டெய்லி 1 ஹவராச்சு பார்த்தீங்கன்னா காமிக்ஸு, அப்புறம் பொது அறிவு, சிறுவர் கதைகள், நீதி கதைகள், தலைவர்கள் பற்றிய புத்தகங்கள் படிக்க வைக்க சொல்கிறாங்க. டான்ஸு, மியூசிக்கு, ட்ராயிங்ன்ட்டு அவங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அதை கற்றுக்க வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆரோக்கியம் நல்வாழ்வு, ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். தினசரி காலையிலையும் இரவும் 2 வேளை பார்த்தீங்கன்னா பல் துவக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி 2 வேளை குளிக்கணும். வீட்டில் சின்ன சின்ன வேலைகளை செய்ய பழக்கப்படுத்த சொல்கிறாங்க. செடி வளர்க்குறது, கார்டனிங்கு இதெல்லாம் பண்ணுறதுல அவங்கள ஈடுபடுத்த சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறாங்க. தினசரி பார்த்தீங்கன்னா காலையில் யோகா, எக்ஸசைஸ் மாதிரி பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குடும்பம், சமூக நேரம், ஃபேமிலி டைம், அதாவது தாத்தா பாட்டி இருக்கிற வீடுகளை அவங்களோட சேர்ந்து பசங்களை சாப்பிட வைங்க. பெரியவங்களை மதிக்கவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் சொல்லி கொடுக்க சொல்கிறாங்க. இந்த சூப்பரான அறிவுரைகள்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒவ்வொரு பள்ளி தலைமை ஆசிரியருடைய, அதாவது ஹெட்மாஸ்டருடைய பொறுப்பு அப்படின்னு இதுக்கான நடவடிக்கையை வந்து அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களும் எடுக்கணுன்ட்டு பள்ளி கல்வித்துறை பார்த்திங்கன்னா உத்தரவு போட்டிருக்காங்க. நாமளே நியூஸில் நிறைய பார்த்துருப்போம். லீவ் நாட்களில் தான் பசங்க பார்த்தீங்கன்னா ஏரியிலையோ குளத்துலையோ குளிக்க போய் முழுகிற சம்பவங்கள்லாம் அதிகமாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போதைய மிகப்பெரிய பிரச்சனையை பார்த்தீங்கன்னா மொபைல் அடிக்ஷன் தான். இதையெல்லாம் பிரேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லைப்ரரி போகிறது, வீட்டில் செடி வளர்க்குறது, தாத்தா பாட்டியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இன்னோவேட்டிவாக ஏதாவது பண்ணுறது, இது மாதிரி பண்ணாலே நிஜமாக பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். பள்ளி கல்வித்துறையோடைய இந்த கோரிக்கை நிஜமாகவே பாராட்டத்தக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் இதை முழுசாக நடைமுறைப்படுத்த வேண்டியது முழு பொறுப்பும் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம கையில் தான் இருக்குது. நீங்கள் இந்த லீவுக்கு உங்கள் பசங்களை எப்படி வந்து பிஸியாக வச்சுக்க போகிறீங்க, இந்த லீவில் உங்கள் பசங்களுக்கு என்ன மாதிரி ஆக்டிவிட்டி கொடுக்க போகிறீங்க, உங்களுக்கு ஏதாவது பிளான்ஸ் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா, நண்பீஸ்.